நிச்சயமாக தொடர்ந்து அஜித்குமார் மரணம் தொடர்பாக நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள், தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்து வருகிறார்கள். அதற்கு அரசு சார்பிலும் பதிலளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மதியழகன், நான் கேட்க விரும்புவது என்னவென்றால், நீங்க சொன்ன மாதிரியே இந்த அஜித்குமாரோட மரணம் அவரை விசாரணை செய்த காவல் அதிகாரிகள் சாதாரண காவலர்கள் அப்படின்னும் போது இதுல இன்னொரு கூற்றும் முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, உயர் அதிகாரிகள் சொன்னதன் பேரிலேயே அவர்கள் அஜித்குமார் மேல விசாரணை நடத்தாங்க, முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படலை அப்படின்னும் போது, அப்படி உயர் அதிகாரிகள் சொன்னாங்க அப்படின்றதுக்காக சாதாரண காவலர்கள் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில ஈடுபட முடியுமா? அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? அதாவது உயர் அதிகாரிகள் கூறுகிறார்கள் என்றால் சட்டத்தில் இல்லாத செயலை, இது போன்ற சட்டத்திற்கு புறம்பான செயலை செய்வதற்கு காவலர்களுக்கு, கீழ்நிலை காவலர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது சட்டவிரோதமான செயலாகவே கருதப்படும். இந்த விவகாரத்திலும் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் மொத்தம் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 4 பேர் காவலர்கள், அதாவது கான்ஸ்டபிள், ஒருவர் மட்டும் தலைமை காவலர், அதாவது ஹெட் கான்ஸ்டபிள். ஆனால் இந்த ஹெட் கான்ஸ்டபிளும் கூட அவர் அந்த திருபுவனம் காவல் நிலையத்தில் பணிபுரிபவர் கிடையாது. அவர் டிஎஸ்பி அலுவலகத்தில் அங்கு அவர் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார். இப்பொழுது அனைவரும் கேட்கும் கேள்வி என்பது, திருபுவனம் டிஎஸ்பி அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு தலைமை காவலர் எப்படி இந்த விவகாரத்தில் அஜித்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது? ஒரு தலைமை காவலர் அவராகவே வந்து இவ்வாறு விசாரணையை மேற்கொண்டார் என்றால் அதுவும் அவர் தனது பதவியை, அவர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துதான். ஆனால் உயரதிகாரிகளினுடைய உத்தரவையும் மீறி, அல்லது உயரதிகாரிகளுடைய உத்தரவு இல்லாமல், உயரதிகாரிகளுடைய வேண்டுகோள் இல்லாமல் அவர் இப்படி செய்திருப்பாரா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை உயரதிகாரிகள் யாரேனும் தலைமை காவலர் கண்ணனுக்கு இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் அதுவும் சட்டவிரோதமானதாகவே பார்க்கப்படும். ஏனென்றால் ஒரு வழக்கு, முதலில் ஒரு குற்றச்சம்பவம் முறைப்படி காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட பின்னர் தான் அந்த குற்றத்தினுடைய தன்மை, அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்துதான் அது சிபிசிஐடிக்கா அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவுக்கா சிபிஐக்கா என்று மாற்றப்படும். அது தொடர்பாகவும் உரிய அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்படும். ஒன்று அந்த உத்தரவை சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி எடுக்கலாம், அதாவது அந்த மாவட்டத்திற்கு அதிகாரம் படைத்த காவலராக இருக்கலாம், அல்லது டிஜிபி உத்தரவு பிறப்பிக்கலாம், அல்லது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும், அல்லது அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்படும். இதுதான் நடைமுறை. ஆனால் இந்த விவகாரத்தில் எப்படி இது போன்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அது உத்தரவு எதுவுமே இல்லாமல் அந்த தலைமை காவலர் தாமாக வந்து அஜித்திடம் விசாரணை நடத்தினாரா என்ற பல்வேறு கேள்வி எல்லாம் இருக்கிறது. ஒருவேளை உயரதிகாரிகள் யாரேனும் உத்தரவிட்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் யார் என்ற ஒரு கேள்விதான் நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் எழுப்புகிறது. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை. நீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது. அதாவது 28ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக அரசு கூறுகிறது. ஆனால் நேற்று வரை எஃப்ஐஆர் அதாவது எஃப்ஐஆர் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்பதுதான் மனுதாரர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது. ஒருவேளை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் நீதிமன்றத்திலோ அல்லது நீதிபதியிடமோ ஆஜர்படுத்த வேண்டும். அதுதான் நீதிமன்ற சட்ட நடைமுறை. ஆனால் அதுவும் இந்த விவகாரத்தில் செய்யப்படவில்லை. எனவேதான் இது போன்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது. இந்த நிலையில் மீண்டும் நீதிபதிகள் பல்வேறு ஒரு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கோயிலினுடைய சிசிடிவி காட்சிகள் எங்கே என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்றால் அவர் கோயில் வளாகத்தில் வைத்துதான் தாக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் வைத்து தாக்கப்பட்டிருந்தாலும் கூட கோயிலிலும் வைத்து அவர் தாக்கப்பட்டு இருக்கிறார். நேற்று அந்த கோயில் வளாகத்தில் தான் மேஜிஸ்ட்ரேட் ஆய்வும் செய்தார். எனவே அந்த சிசிடிவி காட்சிகள் எங்கே என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். குறிப்பாக மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகி சிசிடிவி காட்சி பதிவுகளை தாக்கல் செய்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அப்பொழுது அவரிடம் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறதா என்று கேள்வியை நீதிபதிகள் எழுப்பி இருந்தார்கள். அதற்கு அந்த சிசிடிவி கேமரானுடைய காட்சிகளை சாட்சியாக ஏற்க சான்று வேண்டும் என்ற ஒரு கருத்தை அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் காவல்துறையின் செயல் குறித்தே கேள்வி எழுகையில் அதனை சான்றாக எடுக்கலாமே என்ற ஒரு நீதிபதிகள் அதற்கு பதில் தெரிவித்திருக்கிறார். அதாவது நடந்த சம்பவங்கள் சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு அதனை ஏற்பதற்கு ஏதாவது ஆவணம் வேண்டும்,
ஆவணம் வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த நீதிபதிகள் தற்பொழுது காவல்துறையினுடைய செயல்பாடு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. அப்பொழுது அப்படி ஒரு சூழல் இருக்கையில் அதனை சான்றாக எடுத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். மேலும் சிசிடிவியில் உள்ள கோவிலில் உள்ள அந்த சிசிடிவி காட்சிகளை காவல் எஸ்ஐ அதாவது காவல் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் எடுத்து சென்றுள்ளார் என கோவில் உதவி ஆணையர் சாட்சியம் அளித்திருக்கிறார். இது மிகவும் ஒரு முக்கியமான சாட்சியமாக இருக்கிறது. ஏனென்றால் காலையிலிருந்து விவகாரம் எழுப்பப்பட்ட பொழுது சிசிடிவி அனைத்தும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த கோவிலினுடைய உதவி ஆணையரினுடைய இந்த சாட்சியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு சாட்சியமாக மாறி இருக்கிறது. கோவிலில் உள்ள அந்த சிசிடிவி காட்சிகளை காவல் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் எடுத்து சென்றுள்ளார் என்ற ஒரு சாட்சியத்தை கோவில் உதவி ஆணையர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாட்கள் செல்ல செல்ல சாட்சிகள் அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கோவில் உதவி ஆணையர் கூறியது போல அந்த காவல் உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் அந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து சென்றார் என்றால் அவர் யாரினுடைய உத்தரவின் அடிப்படையில் எடுத்து சென்றார், எதற்காக எடுத்து சென்றார், அதனை ஆதாரத்திற்காக எடுத்து சென்றாரா அல்லது அந்த ஆதாரங்களை அளிப்பதற்காக எடுத்து சென்றாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் கோயிலை மதிய நாம் தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.